வழக்கமாக சோலோ ட்ரிப் போகிறேன்னா இந்த வாட்டி 3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு 3 நாளைக்கு கோவா போனேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வர்ச்சுவலாக. ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ராவலிங் தமிழன். மும்பையிலேருந்து 1.5 மணி நேரம் ஃப்ளைட் பயணம் பண்ணி நாங்கள் கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போய் ரீச் ஆனோம். ஆனால் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி ஆயிடுச்சுங்க. ஏர்போர்ட்டை விட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜூம் கார் மூலமாக புக் பண்ண தார் வண்டியை தாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த வண்டியை நாங்கள் பர் டே 3500 ருபீஸ்க்கு புக் பண்ணோம். இதை விட கூட பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி கிடைக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். நாங்கள் நைட் ஆல்ரெடி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோங்க. அதை நைட் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கோவாவோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்க்கு தான் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் கோவாவோட லோக்கல் மார்க்கெட்ஸில் ஒரு லைட்டாக சூவினியர் ஷாப்பிங் பண்ணிட்டு போனோம். பை த வே, நாங்கள் ஆஃப் சீசனில் போனதுனால எல்லாமே செம்ம சீப்பாக இருந்துச்சுங்க. சோவினியர் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணோம் டுவர்ட்ஸ் தி மோஸ்ட் ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட் ஆஃப் கோவா. இந்த காரோட ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ரோடு தாங்க. இந்த ரோடோட பேர் வந்து பாரா ரோடு. இது தாங்க அந்த ரோடு. கோவா வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அப்படி என்னதான் இந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க வந்தோம். நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வேறு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இந்த இடத்துல பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதே மாதிரி ரோடு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ஹைப் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்களும் இங்கே விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நாங்களும் ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு நார்த் கோவாவோட ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பீச் அஞ்சுனா பீச்சுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆஃப் சீசனில் போனதுனால இங்கே க்ரௌட் சுத்தமாக இல்லை. அதனாலே மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ பீச் சைட்லேயே ஒரு நல்ல வியூவோட நல்ல சீ ஃபுட் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்கார்ந்தோம். பீச்சோட வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆர்டர் பண்ண பிக் ஃபிஷ் தாலியும் வந்துடுச்சு. பீச் சைடு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோவாவோட த ஃபேமஸ் டெல்டின் ராயல் கசினோக்கு தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கோம். கோவாவில் நிறையா கசினோஸ் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கசினோனா அது டெல்டின் ராயல் தான். இது தாங்க இந்த கசினோவோட பர் பர்சன் சார்ஜஸ். இந்த கசினோவில் ரூஃப் டாப் பார் கூட இருந்துச்சுங்க. இங்கே நைட்டு 12 மணி வேறு மியூசிக், டான்ஸ் எல்லாமே நடக்கும். இங்கே பேச்சுலர்ஸை விட அதிகமாக ஃபேமிலிஸ் தாங்க வந்திருந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அன்லிமிட்டெட் புஃபே கூட இருக்குங்க, அலாங் வித் ட்ரிங்க்ஸ். பட் கசினோ இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவே முடியாது. அதனால தாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ரூஃப் டாப் பார் வேறு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அன்லிமிட்டெட் புஃபே லான்ச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கசினோட அன்லிமிட்டெட் புஃபே லான்ச்சில் டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக குட் பை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் நம்ம சோம்பேறி ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கதவு திறந்து பால்கனியில் போய் நின்று பார்த்தா வியூ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்துச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நார்த் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற வழியில் ஒரு லோக்கல் ஹோட்டலில் போய் தி ஃபேமஸ் கோவான் ஃபிஷ் தாலி சாப்பிட்டோம். ஃபைனலாக ஓல்டு கோவாவில் இருக்கிற என்னோட ஃபேவரட் சர்ச் பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் போய் ரீச் ஆனோம்.
இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் என்னோட பழைய கோவா சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். ஓல்டு கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் 2 மணி நேரம் பயணம் பண்ணி சவுத் கோவாக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நார்த் கோவா டு சவுத் கோவா போகிற ரூட் செம சீனிக்காக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. ஸ்பெஷலி டியூரிங் டே டைம் கொஞ்சம் கூட போர் அடிக்காது. நாங்கள் சவுத் கோவாவோட ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் சைலண்ட் பீச் பேலலம் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் இருந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ப்ளஸ் நார்த் கோவா பீச்சஸ்லாம் செமவே க்ரௌடடாக இருக்கும். ஆனால் இங்கே மக்கள் நடமாட்டமே இருக்காது. இங்கே நாங்கள் பர் நைட் வெறும் 3500 rupees தாங்க பே பண்ணோம். தட் டூ ஃபார் 4 people. இதுதாங்க இந்த ஹோட்டலோட நேம், சீ ஃப்ரண்ட். இது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தாங்க ஃபீல் கொடுத்துச்சு. அதான் இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம். நார்த் கோவாவோட சவுத் கோவா கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் வேணும்னா நார்த் கோவாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக சவுத் கோவாவில் வந்து ஸ்டே பண்ணலாம். சவுத் கோவாவில் ஸ்பெஷலி மார்னிங்கில் நீங்கள் நிறைய ரஷ்யன்ஸை யோகா பண்ணுறத பார்ப்பீங்க. பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சவுத் கோவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் அண்ட் ஆஃப் பீட் பீச் பட்டர்ஃப்ளை பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். பட்டர்ஃப்ளை பீச் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் கூட பண்ணலாங்க. என்னோட பழைய கோவா ட்ராவல் சீரீஸில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் நாங்கள் இந்த வாட்டி போட்டில் தாங்க போக போகிறோம். பட்டர்ஃப்ளை பீச் போகிறதுக்கு குரூப்பாக கூட போட்டில் போகலாம், இல்லை எங்களை மாதிரி ப்ரைவேட்டாக கூட போகலாங்க. நாங்கள் இந்த ப்ரைவேட் போட்டுக்கு வெறும் 1500 rupees தான் பே பண்ணோம். ஆனால் பார்கெயின் பண்ண மறக்காதீங்க. பட்டர்ஃப்ளை பீச் போகிற வழியில் நீங்கள் நிறைய டால்ஃபின்ஸை கூட பார்ப்பீங்க. டால்ஃபின் ஷோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் ஃபைனலாக பட்டர்ஃப்ளை பீச் ரீச் ஆகிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீச்சில் மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காதுங்க. ஆனால் இது இப்போ ரொம்பவே ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஸ்பாட்டாக மாறிடுச்சு. நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டே காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த பீச்சில் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பீச்சில் கூட நீங்கள் நிறைய ரஷ்யன்ஸை பார்க்கலாம். பீச்சை மேலே இருந்து பார்த்தா அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குங்க. அதான் நாங்கள் டாப் வியூவை தேடி போய்கிட்டு இருக்கோம். இந்த பீச்சை கீழேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்க்குறது தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனலாக பட்டர்ஃப்ளை பீச்சுக்கும் குட் பை சொல்லிவிட்டு கோவாக்கும் குட் பை சொல்லிடலாம். அடுத்த ட்ராவல் சீரீஸில் அடுத்த இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், உங்கள் ட்ராவலிங் தமிழன்.